அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியாகி உள்ளது. சற்று முன் டெல்லிக்கு பறந்த ரகசிய செய்தி. 60,000 கோடி கையோடு சிக்கிய முதல்வர் ஸ்டாலின், களமிறங்கிய டெல்லி போலீஸ். இது மாதிரி செய்திகள் வெளியாகும் நிலையில் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா டெல்லிக்கு அதிரடியாக இரவோடு இரவாக ரகசிய செய்திகள் வெளியேறும் நிலையில் தான் அதிரடியாக டெல்லியுடைய புலனாய்வு படை தமிழகத்தில் களமிறங்கியிருக்காங்க. இந்த நிலையில் திமுகவுடைய தலைமையகம் கடும் அதிர்ச்சியில் இருந்து வருவதாக செய்திகள் வெளியாகிருக்கு. எதனால் திமுகவுடைய தலைமையகமே பெரும் அதிர்ச்சியில் இருக்குது அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போக போகிறார் இல்லையா. அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு. இந்த நிலையில் தான் அவர் 60,000 கோடி எடுத்துகிட்டு செல்வதாக ஒரு செய்திகள் வெளியேறும் நிலையில் தான் பார்த்திங்கன்னா அதிரடியாக டெல்லிக்கு ரகசிய செய்திகள் கிடைச்சிருக்க நிலையில் புலனாய்வு படை அதிரடியாக களமிறங்கியிருக்காங்க. இந்த நிலையில் தான் அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிக்கியிருக்கும் வேளையில் அதிரடியாக 24 மணி நேரத்தில் கைது செய்யப்படணும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டு இருக்காங்க. இதனால் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னு திமுகவுடைய அமைச்சர்கள் நிறைய அமைச்சர்கள் சிக்கியிருக்காங்க இல்லையா. திமுக என்றாலே ஊழல் அப்படின்ற மாதிரி ஒரு பேசப்பட வருகின்ற நிலைக்கு 12-13 அமைச்சர்கள் சிக்கியிருக்காங்க. இந்த வேலையில் அதிரடியாக பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே இப்போ எதனால் அமெரிக்கா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவதற்காக அமெரிக்கா இப்போ செல்ல போகிறார் இல்லையா. ஏற்கனவே துபாய் 5 நாடுகளுக்கு சிங்கப்பூர் அனைத்துமே சென்று தமிழக வளர்ச்சிக்கு பற்றி பேசிட்டு இருக்கார் இல்லையா. இந்த நிலையில் இப்போ அதிரடியாக அமெரிக்கா சென்று இருக்கார். இதனால் நிறைய நிறுவனங்களுக்கு இடையே ஒப்பந்தங்கள் செய்து வருவதாக செல்ல போகிறார் இல்லையா. இந்த நிலையில் அவர் இப்போ ஆகஸ்ட் 27ஆம் தேதி சென்று இருக்கிறார். அப்போது பார்த்தீங்கன்னா அதிரடியாக அவர் 60,000 கோடி ஊழல் செஞ்ச பணம் எடுத்துகிட்டு செல்வதாக செய்திகள் ரகசிய செய்திகள் டெல்லி போலீஸாருக்கு கிடைச்சிருக்கு. இந்த நிலையில் தான் அதிரடியாக இரவோடு இரவாக தமிழகத்தில் புலனாய்வு படை அதிரடியாக களமிறங்கியிருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் திமுகவுடைய தலைமையகம் பெரும் கதி கலிங்கு போய் இருக்காங்களே. இந்த பணம் அனைத்துமே அனைத்து அமைச்சர்களும் ஒவ்வொரு பெட்டி எடுத்துகிட்டு கொடுத்ததாக செய்திகள் வெளியேறும் நிலையில் தான் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்கு. இருந்தாலும் அவர் அமெரிக்கா செல்கிறார் இல்லையா, சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு. இந்த நிலையில் அவர் புலனாய்வு படை ஃபுல் செக்கிங் பண்ணி தான் நமக்கு அமெரிக்காவே சுற்றுப்பயணம் சொல்ல அனுமதிப்பாங்க. இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துடைய வளர்ச்சி நலனுக்காக சென்றிருக்கார் இல்லையா. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.